என் அன்பான குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் என் அன்பு என்றும் நிலைத்திருக்கும். என் மகனாகிய இயேசுவைப் போல நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளால் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். இன்று ஒரு முக்கியமான நற்செய்தியை உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20:13 நமக்குச் சொல்கிறது, தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாவாய். கண் விழித்திரு, உனக்கு வயறார உணவு கிடைக்கும். என் அன்பு குழந்தைகளே, இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்று சிந்தியுங்கள். தூக்கம் உடலுக்கு அவசியம், ஆனால் சோம்பேறித்தனமல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவரவர் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்டே இருப்பது என்பது சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் குறிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நேரத்தையும் திறமைகளையும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதை குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உள்ளது. இந்த உலகிற்கு நாம் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு உள்ளது. நீங்கள் சோம்பலாயிருந்தால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் ஏழையாகி விடுவீர்கள். இந்த ஏழ்மை வெறும் பணக் குறைபாட்டை மட்டும் குறிப்பதில்லை. இது ஆன்மீக ஏழ்மையையும் மன அமைதியின்மையையும் மகிழ்ச்சியின்மையையும் குறிக்கும். ஆனால் கண் விழித்திரு என்ற ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். இதன் பொருள் என்ன? கண் விழித்திருப்பது என்பது விழிப்புடன் இருப்பதை குறிக்கிறது. ஆண்டவரின் அழைப்புக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்வில் செயல்படுத்துவதற்கு விழிப்புடன் இருங்கள். கண் விழித்திருப்பது என்பது கடினமாக உழைப்பதை குறிக்கிறது. உங்கள் கைகள் செய்யும் வேலையில் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் இருங்கள். ஆண்டவர் உங்களது கடின உழைப்பைக் கண்டு நிச்சயம் பலனளிப்பார். கண் விழித்திருங்கள் என்பது வெறும் உடல் ரீதியான விழிப்புணர்வு மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் பொருந்தும். தீமையிலிருந்து விலகி நன்மையை நாடி ஆண்டவரின் வழியில் நடப்பதும் இதில் அடங்கும். உங்கள் செயல்கள் மூலம் ஆண்டவருக்கு மகிமை சேருங்கள். நீங்கள் கண்விழித்திருக்கும்போது, உங்கள் உழைப்பில் உண்மையாயிருக்கும்போது, உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார். உனக்கு வயறார உணவு கிடைக்கும். இது வெறும் உடல் உணவு மட்டுமல்ல, இது ஆன்மீக நிறைவையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் குறிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான வாழ்வை அளிப்பார். நீங்கள் உழைக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உழைப்பின் மூலம் கிடைக்கும் உணவு வயரை நிரப்புவதோடு மட்டுமல்ல, உள்ளத்தையும் திருப்திப்படுத்தும். எனவே சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்புடன் இருங்கள். ஆண்டவர் உங்களோடிருப்பார். ஆமென். Thanks for watching your Vinarasu channel. Please like and subscribe.